கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய ஸ்ரீ கிருஷ்ண கவசம். அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். அகரம் முதலே அழியா பொருளே ஆயர் குலமே நேயர் கரமே இகமும் பரமும் இணையும் இடமே ஈதல் பரமாம் இதயத் தவமே உலக குடையே உயிரின் கலையே ஓதும் குழலுள் வேதப் பொருளே எரியும் கனலில் தெரியும் புனலே ஏழை மனதில் வாழும் அருளே ஐயம் தீர்க்கும் அறிவு கதிரே ஐவர் துணையே அன்பு சிலையே ஒளியே விழியே உயிரே வழியே ஓடும் நதியில் பாடும் அலையே அவ்வவ் உலகை ஆக்கும் நிலையே அடியேன் சரணம் சரணம் சரணம். அறமே 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 திறமே 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 தவமே 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 வரமே 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 வேதம் விளையும் வித்தே விளைவே நாதம் பொழியும் நலமே நிலமே ஓதும் பொழுதே உடனே வருவாய் உள்ளம் கேட்கும் வெள்ளம் தருவாய் அறியா கவலை அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவசம் கவசம். பொய்யா மொழியே பொங்கும் நிலவே பூமி குடையின் காவர் பொருளே பார்த்தன் பணியும் பாதம் காக்க பாஞ்சஜன்யம் பக்தனை காக்க மூடர்கள் தமையும் மோகனன் காக்க முள்ளில் மலராய் முளைத்தோன் காக்க வாடும் உயிரை மன்னவன் காக்க தேடும் விழியை திருமால் காக்க கேலி பொருளை கிருஷ்ணன் காக்க கண்ணீர் நதியை கண்ணன் காக்க துன்பம் என்றொரு சுமையை தீர்க்க தூயோன் வருக துணையே தருக மாதர் கற்பும் மடவார் நோன்பும் மாயோன் காக்க மலை போல் வருக தகிட 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 தகவென தரிபடு துன்பம் தரிகெட ஓட திகிட 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 திசை வரு கவலை பசையிலதாக துருவ 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 துருவிட தொலையா பொருளே அலையாய் வருக நிஷ்காமத்தில் நிறைவோன் வருக கர்ம சந்நியாச களமே வருக ஞானம் யோகம் நல்குவன் வருக நல்லோர் வாழ்வில் நலமே நிறைக அடியேன் துயரம் அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவசம் கவசம். பொங்கும் வேலும் புண்ணாக்காது பொருந்தும் துயரம் பொடிபடுமாறு தாங்கும் தலைவன் தாமரை கண்ணன் தாளில் விழுந்தேன் சரணம் சரணம். மதுசூதனனே மலரடி சரணம் இருடி கேசா இணையடி சரணம் கீதாச்சாரிய கிருஷ்ணா சரணம் வேதாச்சாரிய வேந்தே சரணம் தேவகி மைந்தா சிறியேன் சரணம் யசோத குமரா அடியேன் சரணம். உன்னை விட்டொரு உறவுகளில்லை என்னை விட்டொரு இனியவனில்லை நம்மை விட்டொரு நண்பர்களில்லை நன்மையில் உன் போல் நாயகனில்லை எங்கெங்கே நான் இருந்திடும் போதும் அங்கங்கே நீ அருள் செய்ய வருக கோசலையின்ற குமரா வருக கோதையின் மாலை கொண்டவன் வருக ரகுவம்சத்தின் நாயகன் வருக யதுவம்சத்தின் யாதவன் வருக மதுவை வென்ற மாதவன் வருக மலைக்குடி கொண்ட மாலவன் வருக திருப்பதி ஆளும் திருமால் வருக திருவரங்கத்து பெருமாள் வருக ராவணன் கொடுமை தீர்த்தாய் துன்பம் ராவணம் எமக்கும் இன்னருள் புரிக கம்சன் கொடுமை களைந்தோய் வருக காலனை வெல்ல கைவழி தருக நெற்றியில் திருமண் நெஞ்சினில் வைரம் காதில் குண்டலம் கையில் வில்லோடு தண்டை காலில் சலங்கை குலுங்க அண்டையில் வந்து அருளே புரிக கௌரவ தம்மை களத்தில் வென்றாய் கௌரவம் காக்க கண்ணா வருக பார்த்தன் மகிழ பாடம் சொன்னாய் படித்தவன் மகிழ பரமே வருக மூன்று குணங்கள் முறையாய் கூறிய சான்றோன் பாதம் தாவி அணைத்தேன் சிக்கென உன்னை சேர்த்து
சேர்த்து பிடித்தேன் பக்கென உந்தன் பாதம் பற்றினேன் கொக்கென நின்று குறிவைத்திருந்தேன் அக்கணம் வந்தாய் அடியில் விழுந்தேன் இக்கணம் என்னை எங்க விடாமல் தக்கவனே நீ தயவுடன் அருள்க கல்லாய் போனவள் காலடிப்பட்டு பெண்ணாயானது பிழையே அன்று முன்னால் தானே உலகம் இயக்கம் கண்ணனில்லாமல் கடல்வான் ஏது கண்ணனில்லாமல் கடவுளும் இல்லை கண்ணனில்லாமல் கவிதையும் இல்லை கண்ணனில்லாமல் காலமும் இல்லை கண்ணனில்லாவிடில் காற்றே இல்லை எத்தனை பிறவி அத்தனை பிறவியும் அடியேன் கொண்டால் சத்தியநாதன் தாள்களை மறவேன் தத்துவ கண்ணன் தனிமுகம் மறவேன் உன்னை நம்பி உனையே சேர்ந்தால் பிறவிகள் இல்லை நீ பேசிய பேச்சு உலகில் போதும் ஒரு முறை மூச்சு உன்னிடம் சேர்த்து உன் வடிவாக்கு இங்கே நாங்கள் இருக்கும் வரையில் சங்கு முழங்கு தர்மம் நிலைக்க பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமல் மனையவள் வாழ்க்கை மாண்பு கெடாமல் இல்லை என்றொரு நாள் இல்லாமல் இன்னும் என்னும் ஆசை வராமல் தொல்லை என்பது துளியும் இல்லாமல் தொற்றும் நோய்கள் பற்றி விடாமல் முதுமை துயரம் மூண்டு விடாமல் படுக்கையில் விழுந்து பரிதவிக்காமல் சிந்தனை கெட்டு திறமையும் கெட்டு நிந்தனை பெற்று நலிய விடாமல் என்றும் 16 இளமை வழங்கு இப்பணி தொடர அற்புதம் காட்டு தளராமேனியில் சக்தியை கூட்டு தாய் போலிருந்து சாதம் ஊட்டு வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்றென ஊரார்க்கென்னை உதாரணம் காட்டு உலகில் ஒருவன் உத்தமன் இவனென உயிர்கள் பேசிடும் ஒரு நிலை கூட்டு சிறியவர் பெரியவர் வறியவர் செல்வர் சரி 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 என்று தலையை அசைக்க பொலி 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 என புகழும் விளங்க மள மள மளவென மனையிருள் நீங்க கலகல கலவென காசுகள் சேர தள தள தளவென தர்மம் தழைக்க வர 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 வாய்ப்புகள் வாய்க்க ரகுபதி பசுபதி நன்மைகள் அருள்க ஐயா சரணம் 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 அடியவன் வாழ்வில் நீயே கவச்சம் 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 வந்தது வாழ்வில் மன்னவன் கவச்சம் 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 வாழ்க்கை என்னும் கோபுர கலசம் அறிவோம் 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 அவனே துணையென அறிவோம் 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 அவனிடம் எதையும் தருவோம் தருவோம் ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய கிருஷ்ணா ஜெய 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 மங்கள ரூபா மலரடி சரணம் ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய கிருஷ்ணா ஜெய 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 மங்கள ரூபா மலரடி சரணம் ஜெய மங்கள ரூபா மலரடி சரணம் ஜெய மங்கள ரூபா மலரடி சரணம் பிறவி வந்துவிட்டால் கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகம் துக்கங்கள் அதிகமாகும் அந்த துக்கத்தை போக்குபவள் துன்பத்தை விரட்டுபவள் துர்காதேவி 8 துர்கா கஷேத்திரத்தில் மானசீகமாக தரிசித்த பலன் தரக்கூடியதும் ஆயுள் ஆரோக்கியம் சத்புத்திர பேரு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் என சகலத்தையும் கொடுக்கக்கூடிய அரிதான 108 துர்காலய ஸ்துதி பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களது கட்டுரையில் நான் படித்து அறிந்தது. நாம பதிவுக்குள்ள போகலாம். வழக்கமாக சமஸ்கிருத ஸ்துதிகளையும் தமிழ் பாடல்களையும் பார்க்கும் நாம் இன்று வித்தியாசமாக ஒரு மலையாள துதியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சாக்ஷாத் மகாவிஷ்ணுவின் அவதாரம் பரமேஸ்வரின் நேரடியான சீடனும் ஆகியவர் பரசுராமர். க்ஷத்ரிய நிகிரக பாப நிவர்த்திக்காக தான் வென்ற பூமி அனைத்தையும் அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தார். பின் தனக்காக சொந்தமாக ஒரு பூமியை உருவாக்க நினைத்தார். கோக்கர் நட்சத்திரம் சென்று கடலரசனை நோக்கி கட்டும் தவம் இருந்தார். தனக்கென்று ஒரு நிலம் ஒதுக்குமாறு வேண்டி கேட்டார். பரசுராமர் நாராயணனின் அவதாரம் அல்லவா, அதனால் அவருக்கு எப்படி தான் நிலம் கொடுப்பது என்று நினைத்தார். வருண பகவான், தாங்கள் உங்களது கோடாலியை விட்டு எறியுங்கள், அதனால் கடல் எவ்வளவு தூரம் பின்வாங்குகிறதோ அவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தார் வருணன். அதன்படி கோகர்ணத்திலிருந்து பரசுராமரும் தனது கையிலிருந்த பரசு என்ற கோடரியை வீசி எறிந்தார். கன்னியாகுமரி வரை கடலை பின்வாங்கியது அது. பரசுராமர் அந்த பகுதியில் 64 கிராமங்களாக அதை பிரித்து அந்தணர்களை குடியேற்றினார். அதில் 32 கிராமங்கள் துளு
தேசம் என்று சொல்லப்படும் கோகர்ணம் முதல் பெரும்புழை வரையிலான கிராமங்களாகவும், மீதி 32 மலையாளம் பேசக்கூடிய தேசம் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்புழை முதல் கன்னியாகுமரி வரையிலான கிராமங்களாகவும் விளங்கியது. இன்று சில பகுதி கர்நாடகத்திலும் தமிழகத்திலும் இருக்கிறது. பிரம்மாண்ட புராணத்தை சேர்ந்த கேரள கல்பத்திலும் கேரளோத்பத்தியிலும் இந்த தகவல்கள் மிக விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. தனக்கென்று ஒரு பூமியை உருவாக்கிய பின் பரசுராமர் அந்த பூமியின் க்ஷேமத்துக்காக 108 துர்க்கை ஆலயங்களை பிரதிஷ்டை செய்தார். தென்கோடியில் கன்னியாகுமரியில் துவங்கிய பரசுராமர் இந்த பிரதிஷ்டை வடகோடியில் கோகர்ணம் வரை நீண்டது. இந்த 108 துர்காதேவி கோயில்களையும் வைத்து 108 துர்காலய ஸ்துதி ஒன்றும் உள்ளது. இந்த ஸ்தோத்திரத்தை கேரள மக்கள் அனுதினமும் சாயங்கால வேளையில் விளக்கேற்றி சொல்வதை வழக்கத்தில் வைத்துள்ளார்கள். இந்த ஸ்தோத்திரத்தில் பரசுராமர் பிரதிஷ்டை செய்துள்ள 108 துர்காலயங்கள் என்று வரிசைப்படுத்தி போற்றுகிறார்கள். மலையாளமும் சமஸ்கிருதமும் கலந்திருக்கக்கூடிய மணிப்பிரவாளமாக இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது. இதை சொல்வதால் 108 க்ஷேத்திரத்தில் மானசீகமாக தரிசித்த பலன் கிடைக்கிறது. துர்காலயங்கள் 108 துஷ்கிருதம் தூர நீங்குவான் துக்கம் போக்கெனும் வணகண்ணே துர்காதேவி நமோஸ்துதே. வளையாலயம் ஆதிக்கும் தைக்காடும் கடலாடியும் கன்னியாகுமரி காமாட்சி மூகாம்பி செருகுன்னிலும் என்று துவங்கும் இந்த ஸ்தோத்திரம் வளையாலயம் என்று கூறப்படும் ஊரகத்து அம்மா என்ற காமாட்சி தேவியின் ஆலயத்தை, அதாவது திருச்சூர் முதல் கோவிலாக கொண்டு இந்த துதி துவங்குகிறது. ஐலூர் உளியந்தூர் புதுக்கோடும் கடலுண்டியும் என பாலக்காடில் உள்ள புதுக்கோடு பகவதி பற்றியும் சொல்கிறது. சோட்டானிக்கரை செருகுந்து புதுக்கோடு போன்ற பல பிரபலமான தலங்களில் உள்ள காமாட்சி ராஜராஜேஸ்வரி சரஸ்வதி அன்னபூர்ணி என்று சொல்லப்படக்கூடிய தேவதைகள் மூலத்தில் இவர்களும் துர்கா ஸ்வரூபமே. இந்த தேவியர்களையும் போற்றி சொல்கிறது. 108 கோவிலையும் சொன்ன பிறகு இந்த விசேஷமான திருத்தலங்களில் எந்தெந்த நாட்களில் தரிசித்தால் இந்த துதியை சொன்னால் என்னென்ன விதமான பலன் கிடைக்கும் என்பதையும் இந்த பாடல் பலஸ்ருதியில் சொல்கிறது. அஷ்டமி கார்த்திகை செவ்வா நவமி வெள்ளியாட்சியும் 14 திங்கள் முதலாகும் சந்தியா காலை விசேஷதா. அஷ்டமியும் நவமியும் சதுர்தசியிலும் கார்த்திகை நட்சத்திரத்திலும் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் தரிசித்தல் மிக விசேஷம். ஆதூரன்மார் ஜபிச்சிடேல் ஆரோக்கியம் உளவாய் வரும். கர்ப்பம் உள்ளவோர் ஜபிச்சிடேல் சத்புத்திரன் உளவாய் வரும். அதாவது நோயுள்ளவர் இதை ஜபித்தால் நோய் நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும். கர்ப்பம் தரித்திருக்கும் பெண்கள் இதை ஜபித்தால் சத்புத்திர பேரு கிடைக்குமாம். மங்கல்யஸ்திரி எண்ணாகில் நல்குந்து நெடுமங்கலம் ஆயுஷ் சிசுக்கல்கு முக்தி நல்குன்னு விருத்தனம். அதாவது சுவாசினிகளான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தையும் வாழ்ந்து முடித்தவர்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்குமாம். பூத பிரேத பிசாச்சுக்கள் ஜபிச்சால் அகலும் துலோம். தாரித்ய பய துக்கங்கள் ஆபத்துக்கள் அனர்த்தவும் நீக்கி ரட்சிக்கும் என்னம்மா துர்காதேவி நமோஸ்துதே. அதாவது பூத்த பிரேத்த பிசாச்சுகளின் தொல்லை இதை ஜபித்தால் நீங்கிவிடுமாம். வறுமையும் பயமும் துக்கமும் ஆபத்தும் நீங்கி அவர்களை என்றென்றும் துர்காதேவி காப்பாள். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது நிச்சயம். நாம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். 108 துர்காலய ஸ்துதி. துர்காலயங்கள் 108 துஷ்கிருதம் தூரே நீங்குவான் பேரு சொல்லி ஸ்துதிக்குன்னே ஸ்ரீ துர்காதேவி நமோஸ்துதே. துர்காலயங்கள் 108 துஷ்கிருதம் தூரே நீங்குவான் பேரு சொல்லி ஸ்துதிக்குன்னே ஸ்ரீ துர்காதேவி நமோஸ்துதே. வளையாலயமாதிக்கும் தைக்காடும் கடலாயிலும் கன்னியாகுமாரி காமாட்சி மூகாம்பி செருகுன்னிலும் குமாரநெல்லூர் காவீடு சேராநெல்லூர் செங்களம் தொட்டிப்பள்ளி இடப்பள்ளி பேர்காவு மயில்புரம் வெள்ளித்தட்டழகத்தென்னும் சாத்தன்னூர் நெல்லு வாயிலும் அந்திக்காடா வனம் கோடு ஐயந்தோள் ஐய குன்னிலும் கடப்பூருழலூர் என்னும் சொல்லாம் புன்னரி அம்மையும் காரமுக்கு மிடக்குன்னி செம்பு காவிட நாடுமே. பூவத்தி சேரி சேர்ப்பென்னும் குட்டநல்லூர் சேர்த்தல வெள்ளிக்குன்னென்ன சொல்லுன்னு வேண்டூர் மாணிக்ய மங்கலம் விளப்பாவெளி எண்ணூரும் வெளியம் கொடு விட
கொடி ஈங்கையூரு மிடப்பெட்ட கட்டலும் கருமாபுரம் சொல்லாம் கைவாலயம் புத்தூர் ஆரூர் செங்கண குன்னிவ போத்தனூர் உளியன்னூர் பந்தலூர் பன்னியங்கரா மருதூர் மரவஞ்சேரி ஞாங்காரிடப கண்ணனூர் காட்டூர் பிஷாரி சிட்டண்டா சோட்டாணிக்கர ரெண்டிலும் ஆயிரூரிடையன்னூரும் புதுக்கோடு கடலுண்டியும் திரக்குளம் கிடங்கேத்து விரங்காட்டூர் சிரசிலும் பேச்செங்கனூர் மாங்கட்டூர் தத்த பிள்ளி வரக்கலும் கரிங்காச்சிரா செங்கண்ணூர் தொழானூர் கொரட்டியும் தேவலக்கோடு இளம்பாரா குறிஞ்சிக்காட்டு காரையில் திரிக்கணிக்காடு மயிலே உன்னூர் மங்கலம் என்னிவ தெச்சி கோட்டோலா முக்கோலா பக்தியால் பக்திசாலையும் கிழக்கணி காடழியூர் வள்ளூர் வனோடி குன்னிவா பத்தியூர் திருவாலத்தூர் சுரக்கோடென்ன கிழடூர் இரிங்கோளம் கடம்பேரி திருச்சம்பரமிதாதரால் மேழக்குன்னத்து மாவட்டூர் திரிப்பளேரி களம்பிலும் ருணநாராயணம் நல்லூர் கிரமத்தால் சால ரெண்டிலும் அஷ்டமி கார்த்திக செவ்வா நவமி வெள்ளியாழ்ச்சையும் 14 திங்கள் முதல் சந்தியா காலே விசேஷிதம் ஆதுரன்மார் ஜபிச்சிடில் ஆரோக்கியம் உளவாய் வரும் கர்ப்பமுள்ளோர் ஜபிச்சிடில் சல்புத்திரன் உளவாய் வரும் ஆயுஷ் சின்னம் சிசுக்கள்கும் பக்திவர்தன நல்குமே பூத பிரேத பிசாசுக்கள் ஜபிச்சால் அகலும் துலோம் தாரித்ரிய பய துக்கங்கள் ஆபத்துகள நர்த்தவும் நீக்கி ரட்சிக்க என்னம்மே ஸ்ரீ துர்கா தேவி நமோஸ்துதே தாரித்ரிய பய துக்கங்கள் ஆபத்துகள நர்த்தவும் நீக்கி ரட்சிக்க என்னம்மே ஸ்ரீ துர்கா தேவி நமோஸ்துதே ஸ்ரீ துர்கா தேவி நமோஸ்துதே ஸ்ரீ துர்கா தேவி நமோஸ்துதே துர்காலயங்கள் 108 துஷ்கிருதம் தூரே நீங்குவான் பேரு சொல்லி ஸ்துதிக்குன்னே ஸ்ரீ துர்கா தேவி நமோஸ்துதே ஸ்ரீ துர்கா தேவி நமோஸ்துதே ஸ்ரீ துர்கா தேவி நமோஸ்துதே.